எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்குள்ள வீடியோவில் நான் ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட் ஓகேவா, அது லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கினதும் இருக்குது, அது மட்டும் இல்லை ஆன்லைன்லேருந்து வாங்கின ப்ராடக்ட்டும் இருக்குது. எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆனது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உள்ள ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒலிவியா அப்படின்னு சொல்கிற பிராண்டோட இந்த ஃபேஷியல் கிட்டு அமேசிங்கான ப்ராடக்ட். இது பப்பாயா ஃப்ளேவரில் உள்ளது, மிக்சடு ஃப்ரூட்ஸ் உண்டு, ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா. நான் ரொம்ப முன்னாடி யூஸ் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேஷியல் கிட்டு வேணும் அப்படின்னா ஒலிவியா ட்ரை செய்யுங்க. விஎல்சிசியும் நல்லாயிருக்கும், அதை விட ஒரு 5 மடங்கு அதிகமாகவே இது நல்லாயிருக்கும் ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை செஞ்சு பாருங்கள். ஒலிவியா பிராண்டோடது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபேஷியல் கிட்டை நான் யூஸ் செய்கிற நேரம் நிறைய நாள் கழித்து நல்ல ஒரு ஃபேஷியல் செஞ்சது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் உள்ளது தான். இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன், அதில் பர்ச்சேஸ் லிங்க்கும் கொடுத்துருந்தேன். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா வீடியோவும் பார்த்து ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ப்ராடக்ட் ஓகேவா, ஜேடு ரோலரும் குவாஷாவும் ரெண்டுமே பெஸ்ட்டு. நம்மளோட ஸ்கின்னை லிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னில் சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா மாற்றுறதுக்கு, மசாஜ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லை நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம், சீரம் யூஸ் செய்கிறோம், அதாவது ஆயில் டைப்பாக உள்ள சீரம் யூஸ் செய்கிறோம். நம்மளோட ஸ்கின்னுக்கு டீப்பாக ஒரு ஹைட்ரேஷன் வேணும், ஸ்கின்னில் நல்ல ப்ராடக்ட் அப்சர்வ் ஆகி போகணும் அப்படின்னா இந்த டூல் யூஸ் செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பர்பஸுக்கு இதை யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டான டூலு. ஒரு டூல் வாங்கி வச்சுட்டிங்கன்னா போதும், அப்படியே இருக்கும் ஓகேவா. டேமேஜ் ஆகுறது வரைக்கும் யூஸ் செஞ்சுட்டே இருக்கலாம். நம்ம பத்திரமா கீழெல்லாம் போடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டாபரோட குலாபரி ரோஸ் வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதை டைரெக்டாக உங்களோட ஸ்கின்னில் அப்ளை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோவா ஒத்துக்கவே செய்யாது ஓகேவா. இதை யூஸ் செய்கிற மெத்தடில் தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு கிடைக்கும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் இப்போ டிஐஒயாக இருக்கலாம், யூஸ் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 3-4 ட்ராப்ஸ் மட்டும் இதில் ஆட் செஞ்சு பாருங்கள். ஆட் செஞ்சு மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஃபேஸில் அப்ளை செய்கிற நேரம் எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு க்ளோ ஸ்கின்னுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஸ்டீம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நார்மலான வாட்டரை கொஞ்சம் வச்சு ஸ்டீம் எடுக்கிறீங்க. அந்த ஸ்டீம் எடுக்கிற வாட்டருக்கு உள்ளாடி இதில் ஒரு 7-8 ட்ராப்ஸ் வரைக்கும் ரோஸ் வாட்டரை விட்டு ஸ்டீம் எடுத்து பாருங்கள். உங்களோட ஸ்கின்னு நார்மலாக உங்களுக்கு ஸ்டீம் எடுத்து கிடைக்கிற பலனை விட எக்ஸ்ட்ராவாக சூப்பராக க்ளோவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா. பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. நான் இதில் குட்டியாக உள்ளது வாங்கியிருக்கிறேன். இது லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸு 28 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு எவர்யூத் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ஃபேஸில் யூஸ் செய்கிற வால்நட் ஸ்க்ரப். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா. நான் ரிவ்யூ பர்பஸுக்காக மாறி ஸ்க்ரப்பு யூஸ் செஞ்சுட்டே இருப்பேன். அதெல்லாம் யூஸ் செஞ்சு ஆனால் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் செஞ்ச பிறகு தான் நிறைய நாள் கழித்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பு செய்கிறோம் அப்படின்னு ஸ்கின்னுக்கு ஃபீல் ஆகுது. ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்டெல்லாம் மறைய பண்ணும். ஆனால் ஒரு யூஸ்லலாம் அப்படியெல்லாம் போகாது. ரெகுலராக நீங்கள் வாரத்தில் 2 முறை யூஸ் செஞ்சுட்டே இருந்து பாருங்கள், நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸ்கின்னு நல்லா க்ளீனாக இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் உள்ள பெஸ்ட்டான ஒரு ஸ்க்ரப் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த ஸ்க்ரப்பை யூஸ் செஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு ஃப்ளேவர் வரும், அது பீச்சுன்னு நினைக்கிறேன். அது நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த வால்நட் ஸ்க்ரப்பு சூப்பராக இருக்கும் ஓகேவா. ட்ரை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இதில் 25 கிராம்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸு ஜஸ்ட்டு 40 ருபீஸ். நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு யூஸ் செய்கிற அர்பன் பொட்டானிக்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட லிப் ஸ்க்ரப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா. அந்த ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா நல்லபடியாக லிப்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்யும். ஏன்னா இதில் வால்நட் ஷெல்லெல்லாம் பவுடர் செஞ்சு போட்டிருக்கிறாங்க. ஒரு டின்ட்டும் கொடுக்கும் லிப்ஸுக்கு, லைட்டாக, ரொம்ப லைட்டாக ஓகேவா. ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல கலராக இருக்குது. ஆனால் லிப்ஸில் ஸ்க்ரப்பு செய்யுது, வாஷ் செஞ்சதுக்கு பிறகு கலர் அப்படியெல்லாம் இருக்காது ஓகே. ரொம்ப லைட்டாக ரொம்ப
ரொம்ப லைட்டாக பிங்க் இருக்கும். ஓகேவா? லிப்ஸை வந்து இது லைட்னிங் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு லைட்டாக வந்து சன்னுனால டேன் ஆகி இருக்குது, இல்லை லிப்ஸ்டிக் அப்ளை செஞ்சு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது அப்படின்னா இது வந்து நல்லா ஒர்க் ஆகும், நல்லா இருக்கும். ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து ஏதாவது லிப் லைட்னிங் க்ரீம் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரப் யூஸ் செஞ்சுட்டு அந்த க்ரீமை யூஸ் செய்கிற நேரம் உங்களுக்கு நல்ல லிப்ஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் மாறும். இதில் 40 கிராம் ப்ராடக்ட் இருக்குது, குவான்டிட்டி நிறைய இருக்குது. ஓகேவா? 499 ரூபாய். ஆஃபரில் உங்களுக்கு 300 சம்திங் இல்லை 200 சம்திங்குக்கு கூட உங்களுக்கு கிடைக்கும், ஆஃபரை பொறுத்தது. ஆனால் இது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லாபம். ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும், பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக நான் வாங்கினதில் நைக்கா அப்படின்னு உள்ள பிராண்டோட ஐஎம் போல்டு காஜல் நல்லா இருக்குது. எனக்கு வந்து பொதுவாக காஜல்னால மேட்டு ஃபினிஷாக இருக்கணும், பிளாக்கஸ்ட்டு பிளாக்காக இருக்கணும், இந்த ரெண்டுமே இதில் இருக்குது. ஆனால் இது வந்து ஷார்ப்பு செஞ்சு யூஸ் செய்யணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோட டிப்பு. ஓகேவா? அதனால நமக்கு வாட்டர் லைனில் அப்ளை செய்யலாம், கொஞ்சம் கீழேயும் வந்து அப்ளை ஆகும். ஐலிட்டில் அப்ளை செஞ்சிங்கெல்லாம் கவனமாக அப்ளை செய்யணும். ஆனால் லாங் லாஸ்டிங்காக இருக்குது, பிளாக்கஸ்ட்டு பிளாக்காக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரிச் பிளாக்காக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். எனக்கு வந்து கண்ணில் கருப்பாக காஜல் அப்படி தெரிகிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சது மாதிரி இருக்குது. ஆனால் இதோட டிப்பு தான் கொஞ்சம் பெருசாக அப்படி இருக்கிறது. இதுக்கு கூட ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்குறாங்க, ஷார்ப்பு செஞ்சுக்கலாம். ஷார்ப்பு செய்கிற நேரம் அந்த காஜலும் வந்து ஷார்ப்பாகி போகும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்படி ஷார்ப்பாக ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டிப்பு வந்து ஷார்ப்பாக கிடைக்கும், அதனால அப்படி இருக்குது. ஓகே, நல்ல ப்ராடக்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் மீஷோலேருந்து வாங்கினேன் ஒரு இயர்ஃபோன். இது பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ்ஸு ப்ளூடூத்தில் கனெக்ட் செஞ்சு நம்ம வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். ஆப்பிள் பிராண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வர இயர்ஃபோனோட டூப்ளிகேட் அப்படி வந்து சொல்கிறாங்க. நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, எடிட் பண்ணுற நேரம் நமக்கு இப்போ டிவி வாய்ஸ் வந்து டிஸ்டர்பாக இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம மொபைலில் வந்து எடிட் செய்கிற நேரம் வெளியே வாய்ஸ் போகிற நேரம் இப்போ டிஸ்டர்பாக இருக்கலாம், அதனால இந்த இயர்ஃபோன் வாங்கினேன். ஆனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் செய்கிற நேரம் கரெக்டாக ஒரு 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் லேட்டாக வந்து சவுண்ட் வந்து ரீச் ஆகுது காதில். ஓகேவா? அது வந்து நமக்கு எடிட்டிங்குக்கு வந்து செட் ஆகாது. ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் எப்படி யூஸ் செய்கிறேன் அப்படின்னா, வீட்டில் வந்து வேலைகள் இருக்கும், அது செய்கிற நேரம் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு சாங் வந்து கேட்பேன். ஓகேவா? அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து டிஷ்ஷஸ் வந்து வாஷ் செய்கிற நேரம், குக் பண்ணுற நேரம், இந்த நேரத்துலலாம் எனக்கு வந்து சாங் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த நேரம் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்கும். அதாவது நீங்களே ட்ரை செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து ஏதாவது வேலை செய்கிற நேரம் சாங்கு கேட்டுக்கிட்டே செய்கிற நேரம் அந்த வேலை வந்து நமக்கு கஷ்டமாக தெரியாது, ஈஸியாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம செஞ்சது மாதிரி இருக்கும். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் ஆனால் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஒரு 300-400 சம்திங் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர், டுலிப் அப்படின்னு உள்ள பிராண்டோட நெயில் பாலிஷ் ரிமூவர் 30 rupees. 30 வைப்ஸும் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணுது. நமக்கு 5 நெயில்ஸில் உள்ள நெயில் பெயிண்ட்டை ரிமூவ் செய்கிறதுக்கு ஒரே ஒரு பேடு வந்து நமக்கு போதும், ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா? அதாவது ரொம்ப ட்ரையாகவும் இல்லை ஸ்கின்னை, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரீசெண்டாக நான் வாங்கி யூஸ் செஞ்சதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இயர்ரிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன், ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் தான் வாங்கியிருக்கிறேன், ரொம்ப பிடிச்சி எனக்கு வாங்கினது. ஓகேவா? இந்த இயர்ரிங் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஜிமிக்கி டைப்பாக உள்ள இந்த இயர்ரிங் சில்வர் கலரில் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கலாம், இதெல்லாம் வந்து 100 rupeesக்கெல்லாம் வாங்கிடலாம். ஓகேவா? ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த இயரிங், இதோட ப்ரைஸு 85 rupees. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன் வச்சுருக்குறாங்க, மேலே வந்து ஒரு க்ரீன் கலரில் கலர் செஞ்சு அது டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. மெயினாக நான் இது வாங்குறது மேக்கப் லுக்ஸ் எல்லாம் நம்ம செய்கிற நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, ஃபுல்லாக வந்து ஸ்டோனு தான், ஒரு சன்லைட் ரேஸ் எல்லாம் அப்படி போகிறது மாதிரி உள்ள அந்த இது நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இருக்கிறது. பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஃபுல்லாக ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட ப்ரைஸ் வந்து 25 rupees.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹார்ட்டு ஷேப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே கீழே வந்து இப்படி அழகாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இதோட ப்ரைஸுக்கு இது அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரிங்கு ஓகேவா, சும்மா நம்ம அப்படி போட்டுக்கலாம் ஓகேவா. பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது, ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சுருக்குறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குது ஓகேவா. இதெல்லாம் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.